ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி வந்து நம்ம இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு நான் ஒரு பேனில் ஒரு 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை வந்துட்டு அப்படியே ட்ரையாக வறுத்து எடுத்துக்கிறேன். வேர்க்கடலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அப்புறம் அது வெடிக்கிற சத்தம் கேட்கும். அந்த டைமில் வந்து அது அடுப்புலேருந்து எடுத்துடலாம். அடுத்தது அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு பாதாம் பருப்பு சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி 1/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அந்த நெய்யில் வந்து வாசம் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வாசம் வர வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா வந்து இந்த நெய்யெல்லாம் வடிச்சிட்டு இந்த நட்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு 1-2 பொடிச்சு எடுத்துக்கணும். அதாவது நம்ம லட்டு சாப்பிடும்போது இந்த பீசஸ்லாம் நமக்கு வாயில் கடிப்படுற மாதிரி நீங்கள் அரைக்கணும். இது அதே பேனில் மிச்சம் இருக்க நெய்யில் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு கருப்பு காஞ்ச திராட்சை அதை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட கருப்பு கலர் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நார்மல் உலர் திராட்சையை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா உப்பி வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு அது உப்பினதுக்கப்புறமா எடுத்து தனியாக வச்சிடலாம். இதிலே வந்து இன்னும் கொஞ்சம் நெய் மீதி இருக்கும். அதில் வந்துட்டு நான் ஒரு 5 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். 3 கிராம்பு, 2 சின்ன பீஸ் பட்டை போட்டுக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக வந்து சுக்கு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த நெய்யில் வந்துட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெய்யில் வறுத்த பட்டை, கிராம்பு, ஏலக்காவை வந்துட்டு வறுத்த வேர்க்கடலை இருக்கு இல்லையா, அதை தோலை எடுத்துகிட்டு அது கூட சேர்த்து தான் இதை அரைக்கணும். நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது மீதி கொஞ்சமாக இருக்கிற நெய்யில் வந்துட்டு நான் ஒரு அரை மூடி தேங்காய் வந்துட்டு இந்த மாதிரி பொடியாக திருக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தேங்காயும் கசகசாவும் நல்லா வறுப்பட்டு ட்ரையாக உதிரியாக வந்துருச்சு. இப்போ அடுப்புலேருந்து அதை எடுத்துடலாம். இப்போ இந்த லட்டுக்கு இனிப்புக்கு வந்துட்டு நான் 1 கப் சர்க்கரை, 1 கப் தண்ணி சேர்த்து சர்க்கரை பாகு காய்ச்சிக்க போகிறேன். நாலஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போது நம்ம வறுத்த தேங்காய், கசகசா, வறுத்த அரைச்ச நட்ஸ் பொடி, அதுக்கப்புறம் வேர்க்கடலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் வறுத்த திராட்சை, இது எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்து அரைச்சதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே தூக்கி இந்த சர்க்கரை பாகில் கொட்டி கொஞ்சம் நேரத்துக்கு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேன்லேருந்து இது ஒட்டாமல் வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஆற வச்சுக்கலாம். இதை இறக்குனதுக்கப்புறமா கையில் வந்து நல்லா நெய் தடவிட்டு இது நல்லா சூடாக இருக்கும் போதே வந்து டக்குன்னு லட்டு பிடிச்சிடணும். ஏன்னா வந்து நீங்கள் பாகு வந்துட்டு ஒரு கம்பி பதம் வச்சுருக்கிறதுனால டக்குன்னு ட்ரை ஆகிடும், உங்களுக்கு லட்டு பிடிக்க வராது. ஸோ நல்லா சூடாக இருக்கும் போதே நெய் தடவிட்டு அப்படியே லட்டு பிடிச்சிடுங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஹெல்த்தியான நம்ம இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜி லட்டு ரெடி. இதில் சேர்த்துருக்க நட்ஸு, தேங்காய், உலர் திராட்சை இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இதில் நிறைய சத்துக்களும் இருக்குது. அதே மாதிரி இதில் சேர்த்துருக்க இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சுக்கு, சோம்பு, சீரகம், மிளகெல்லாம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து எந்த வைரஸும் அவ்வளோ சீக்கிரம் இன்ஃபெக்ட் ஆகாமல் நம்மளோட இம்யூனிட்டி அதிகரிக்க ஹெல்ப் பண்ணும். அண்ட் சப்போஸ் ஏதாவது சளி அப்படி இருந்தால் கூட சரி பண்ணிவிடும். ஸோ இந்த கஷாயம், இந்த சுக்கு, மிளகுலாம் எடுத்துக்காத பசங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி லட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா அவங்க உடம்புல வந்து ஈஸியாக போயிட்டு இந்த சத்தெல்லாம் சேர்ந்துடும். இந்த எனர்ஜி லட்டூஸ் வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.